பரஞ்சோதி கோவிந்தராஜ் குருவுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியானம் இதுல யாருக்கு தேடல் இருக்குது, யார் இன்வால்மெண்டோட இருக்காங்கன்ட்டு தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் இந்த இதுல இணைச்சு அவங்களுக்கு பலவிதமான உணர்வுகளை உணர்றதுக்கு வாய்ப்புகளை புதிய புனிதமான அனுபவத்தை கொடுக்குறாரு. நான் என்னை முகநூல்ல போடுற ஆன்மீக பதிவு மூலியமா தான் என்னை இதுல இணைச்சாரு. அந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு தேடல் இருக்கு அப்படின்ட்டு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுல பெருமைப்படுறேன். அவருடைய முதல் சிஷ்யை நான்றதுல சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு நிறைய தியான மெத்தட நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல, முழுமைப்படுற அளவு இல்லை. ஆனா நிறைய நீர்ல தீட்சைலாம் வாங்கியிருக்கேன். இந்த தொடுதல் இல்லாம தொலை தூரத்துல அந்த தீட்சை பெற்றதுல அந்த அளவு உணர்ந்தேன். அதாவது முத அவர் எனக்கு தீட்சை கொடுக்கும் போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு, அந்த ஸ்பாட் அவர் தீட்சை கொடுத்த அந்த நொடி, அந்த செகண்ட் என்னால என் நெத்தியில அந்த அளவு வேஸ்ட் பாயறத என்னால நல்லா உணர முடிஞ்சது, அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. நான் ரியலா நிறைய பேருக்கு நேர்ல வாங்கினேன்ல, இது நேர்ல வாங்காம தொலை தூரத்துல வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, நேர்ல வாங்கின மாதிரியே அந்த அளவு இருந்தது. பயங்கர வைப்ரேஷன். அது இப்ப வரைக்குமே எனக்கு சொல்லும் போதே உடம்பு சிலுக்குது, அந்த அளவு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு பயிற்சிகளையும் செய்தேன். இந்த தியான மார்க்கத்துல நிறைய அனுபவங்கள், அதெல்லாம் பகிர்ந்தோம்னா நமக்கு நேரமே போதாது, அந்த அளவு நிறைய இருக்கு. நான் ஒரு சிலதை மட்டும் பகிர விருப்பப்படுறேன். எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், நானே பார்த்து பிரமிப்பு அடைந்த விடயங்கள். நான் நிறைய அவரிடம் அடிக்கடி ஜி கிட்ட கலந்து ஆலோசிப்பேன். இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நான் சரியாதான் செய்யறேனா, எதனால எனக்கு இப்படி தோணுது, இல்ல சரியா இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அந்த உணர்விலே இருங்க அப்படின்னு. இப்போ எந்த ஒரு குருஜியும் ஒரு செகண்டும் ஒரு சந்தேகத்துக்கும் உடனே நமக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு ஒன்ஸ் தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய இன்வால்மெண்ட் நீ தொடராதும். ஏன்னா இந்த ஆன்மீக பயணத்துல நமக்கு கண்டினியூவா இதுல நம்ம போக முடியாது, டைவர்ட் ஆகும், தடைபடும், கண்டினியூஷன் இருக்காது. நல்லா ஃப்ளோல இருப்போம், திடீர்னு பல ப்ரெஷர்ல விட்டுட்டு போயிடுவோம் திரும்ப. ஆனா எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருந்துன்னே இருக்கும், நம்மளால அதை கண்டினியூஷன் பண்ண முடியாத அளவு டிஸ்டர்ப் தொல்லைகள் எல்லாம் வரும். இத்தனையும் தாண்டி நம்ம அதுல இருக்கணும். ஆனா மத்த இதுல நம்ம உட்காந்து குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டும் உட்காந்து தியானம் செய்யறது, இந்த நேரத்துல செய்யணும், இப்படி உட்காந்து செய்யணும், டைமிங் இது அப்படி கிடையாது. நீங்க எல்லாமே செய்யலாம். ஒர்க் பண்றது, சமைக்கிறது, எந்த வேலை நடக்கிறது, டிவி பாக்குறது, எது செய்தாலுமே அந்த உணர்வுல நம்ம கவனமாவே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 24 hours நம்ம இதுல ஒன்றி இருக்கிறோம். நம்ம தனிச்சு இருக்கோம். எல்லாத்தோட மிங்கிளா இருந்தாலும் அந்த ஆன்மீக, அந்த தியானம், அந்த மெய் உணர்வோட நமக்கு கனெக்டிவிட்டி இருந்துன்னே இருக்கும். இப்ப யார்கிட்ட பேசினாலும் கொண்டாலுமே நம்ம நெத்தியில அந்த குறுன்னு அந்த உணர்வு இருந்துன்னே இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் முன்கூட்டியே அதுவே பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு சிம்பாலிக்கா சிம்பிள் மாதிரி நமக்கு உணர்த்தும், இது சரி இது தப்புன்னு. அதே மாதிரி சில உணர்வுகள், யாராவது ஏதாவது பேச வராங்க, கேட்க வராங்கன்னா இவங்க இதுதான் வராங்க, இந்த நோக்கத்துக்கு தான் வராங்க அப்படின்றத கூட முன்கூட்டி நமக்கு அறிவிக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு அபாரமான சக்தி. அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம நல்லா வைப்ரேஷன் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம அதோட ஒன்றி இருக்கும் பொழுது அந்த பற்றுலையும் பற்றற்ற நிலையை நம்ம காண முடியும். எனக்கு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த நான் மெடிடேஷன் பண்ண இடத்துல என்னுடைய உருவமே இல்லாம என்ன நானே தேடினேன், சுத்தமா மறைஞ்சு போய் என்ன நானே தேடினேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த அந்த நான் தியானம் பண்ற அந்த ஹால்ல என்னுடைய உருவம் மட்டுமே மிக பெரிய உருவம் மாதிரி, அந்த ஹால் ஃபுல்லா நானே வியாபிச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், காத்துல மிதக்கிற மாதிரி ஃபீலு, உடம்பெல்லாம் சொட்டிங் வேர்வை மாதிரி ஃபுல்லா சொட்டாகும். அதாவது அருவி ஊத்தும் போது சவுண்ட் கேட்கும்ல,
ஃபால்ஸ் அருவிகள்லாம் நம்ம போகும்போது நீர்வீழ்ச்சியினுடைய சவுண்டு, அந்த சவுண்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது எனக்கு கேட்டது எப்படி இருந்ததுன்னா, என் உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுது. அந்த அருவி தண்ணி ஊத்துற சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு இரைச்சலோட. ஆனா மேல ஒரு துளி ஈரமும் இல்ல, எங்கேயுமே ஸ்வெட்டிங் ஆகல. இப்படி ஒரு நிலை ஒரு தடவை அனுபவிச்சேன். இன்னும் நிறைய அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு நான் அதெல்லாம் கேட்டேன். அப்படிலாம் இருக்கும் தான் அப்படின்னு ஜி சொன்னாங்க, பயப்படாதீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொன்றையும் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா எப்படி சொல்றது, எனக்கு வந்து சுவாசம் அதை நான் சொல்லியே ஆகணும், பட்டுச்சு. சுவாசம் வந்து ஒரு லயத்துக்கு வந்தது. என்னுடைய இதயம் துடிப்பத, அந்த துடிப்பு சத்தத்தை என் காதுக்கு நான் கேட்டேன். என்னுடைய ரத்த ஓட்டம் பாயிற அந்த இது என்னால உணர முடிஞ்சது. ஓம் என்ற சத்தம் அந்த ரத்த ஓட்ட சுழற்சியில தொடர்ந்து இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. ஒரு கட்டத்துல உடம்பு ரொம்ப உஷ்ணமாகி ரொம்ப ஹீட் ஆகி ஒரு விதமான கனல், அந்த சூடு வந்து வித்தியாசம் தெரியும். நம்ம நார்மலா பாடி ஹீட்டுக்கும் இந்த 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 கனலுக்கும் வித்தியாசம் உண்டு. அது வந்து எங்கெங்க இருக்கு, இந்த நடு முதுகுல, பிடரியில, உச்சில அந்த ஒரு விதமான கனல் மேலும் கீழையும் மூவ் ஆகிறது நம்மளால வந்து உணர முடியும். அதுலயும் எனக்கு வந்து இந்த முதுகு தண்டுல அந்த அடிப்பகுதியில வந்து அந்த கனல் வந்து ஒரு மாதிரி விட்டு 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 அந்த கனல் இருக்கிறத என்னால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தியானம் இது பண்ணிட்டு தியானம் கலைஞ்சு நான் எழுந்தும் போது அந்த நான் சொன்ன அந்த அடிப்பகுதியில எனக்கு கனல் விட்டு விட்டு இருந்தது. தியானம் கழிஞ்சு நான் எழுந்தும் போது அந்த இடுப்பு பகுதிக்கு கீழே ஃபுல்லா வேர்த்து இருந்தது, ஃபுல்லா வேர்த்து கொட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சூடு, அந்த அதே உஷ்ணம் வந்து படிப்படியா அந்த முதுகு தண்டு வழியாவே மேல ஏறின மாதிரி உணர்வெல்லாம் உணர்ந்திருக்கு. இந்த இந்த உணர்வு இந்த நிலை வந்து ரொம்ப நாள் மாத கணக்குல கூட அது நீடித்து இருந்ததை நான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு அனுமானுஷமான அனுபவங்கள். மற்றவங்க கிட்ட எல்லாம் நார்மலா இந்த உணர்வுகள் இல்லாதவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம பைத்தியக்காரின்னுவாங்க, நம்ப மாட்டாங்க, நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும். எங்க இதுல நான் ரெகுலரா போற ஒரு அம்பாள் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த அந்த அம்மன் வந்து எனக்கு வந்து நான் அன்னைக்கு போகணும், என்னால அன்னைக்கு ஈவினிங் நான் போகணும். எனக்கு போறதுக்கு முன்னாடி தியானத்துல அந்த கோயிலை நினைச்சிட்டு நம்ம போகும்போது அந்த அந்த நினைவு சிந்தனையில இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதாவது அவங்க வந்து பச்சை நிற பட்டு புடவை கட்டிக்கிட்டு கிரீடம் வச்சுக்கிற மாதிரி கற்பனையிலேயே நான் ஒரு அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன். இப்படிதான் இப்படி இருக்கிற மாதிரி அந்த கோயிலை நினைச்சா அந்த சிலையை நம்ம லாஸ்டா பார்த்தது மெமரபிள் வரும். பட் நான் அன்னைக்கு நினைச்சது இந்த பச்சை நேரத்துல அப்படி இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் வரும்போது எனக்கு சிலையில அப்படி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு கற்பனை. ஆனா நம்ப மாட்டீங்க, நான் போனேன் கோயிலுக்கு போய் பார்த்தா நான் கற்பனையில எப்படி நான் உருவகம் பண்ணி ஓமை பண்ணி நான் எப்படி நினைச்சனோ அந்த கோயிலுக்கு போகணும், அம்பாள் தரிசனத்தை பார்க்கணும் போது அம்மன் விக்கிரகத்துல எந்த கலர்ல எப்படி சரி அதே பச்சை கலர் இது பட்டுப்புடவை கிரீடத்தோட காட்சி தந்தாங்க. என் கண்ணுல இருந்து தண்ணி ஆறாரா ஓடிச்சு. கண்ட்ரோலே என்னால பண்ண முடியல. ஏன்னா நம்ம கற்பனையில கற்பனை நம்ம இமேஜினேஷன் பண்ணல. தியானத்துல இருக்கும்போது நம்ம அங்க போகணும்னு நினைச்சோம். ஆனா அப்படி நம்ம நினைச்ச நமக்கு இருந்த உணர்வு நேர்ல போகும்போது தத்துரூபமா அதை நம்ம பார்க்கும்போது எதுவுமே வார்த்தைகளே வரல. அப்படியே வெறும் தண்ணி கண்ணுல விழுந்த அந்த அளவு நான் ரொம்ப சிலுத்து போன விடயம் அது. அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை இதை சொல்றதுக்கு. அந்த அளவு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த சுவாசம் நேர்நிலைப்படுத்தி நம்மள வேற எந்த வழியிலையும் தட்டு தடுமாற வைக்காம நல்ல ஒருநிலைப்படுத்தி கொண்டு போறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தீர்க்க முடியாத அளவு ஒரு நெருக்கடி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே அதையுமே நம்ம அந்த மெய் உணர்வோட லயிச்சு அதிலேயே வச்சு கவனத்தை
அந்த இதுலயே நம்ம இது பண்ணிட்டோம்னா வந்த கஷ்டம் வந்த இடம் தெரியாம போயிடும். அதாவது அந்த அளவு கழுத்து நெரிக்கிற அளவு இல்லாம ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. இதெல்லாம் இந்த மெய் உணர்வுல மட்டும்தான் சாத்தியம். இன்னும் கேட்டீங்கன்னா தியானத்துல பல மெத்தட் இருக்கு. இதுல வந்து பக்தி மார்க்கம், நான் நிறைய பக்தி மார்க்கம் மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாம் உச்சாரணம் பண்ணி சொல்லியிருக்கேன், ட்ரைன் அப் பண்ணியிருக்கேன். எது இருக்குதோ இல்லையோ இந்த பக்தி மார்க்கத்துல நம்ம கடுமையா அந்த மந்திரங்களுக்கு அந்த ஒளிகளுக்கு சப்தத்துக்கு பவர் உண்டு. அது நம்ம எந்த அளவு உரி ஏற்றி அதை கரெக்டா ப்ரொனன்சியேஷன் சொல்லி அது வந்து ஹார்ட் ஒர்க் கரெக்டா நம்ம பண்ணாதான் நமக்கு அது பலன் கிடைக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் இல்ல வித்தியாசம் என்னன்னா, நம்ம அதுல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், இதுல எதுவுமே இல்லை. அந்த உணர்வோட ஒன்றியே நம்மளால அந்த சாக்ரிஃபை அதனுடைய பலனை அதுல கிடைக்கிறத விட இதுல பிஃபோரா ரொம்ப சீக்கிரமா துரித நிலையில நம்மளால இந்த மெய் உணர்வுல அடைய முடியுது. இன்னொன்னு நிறைய ஆன்மீகம் தியான குரூப் அது இதுன்ட்டு பணம் புடுங்கிறதுக்கு, நிறைய சுயநல எண்ணத்துக்கு, பிரபலத்துக்கு, அதே மாதிரி வந்து எல்லாரும் ஓப்பனா எதையும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூட்சியமா ஒரு சீக்ரெட்டா ஏதாவது ஒன்று கைக்குள்ள வச்சுக்குவாங்க. எதையுமே ரகசியத்தை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இணுக்கு வச்சுக்கிட்டு முழுசாவும் சொல்லி கொடுக்காம பணத்துக்காகனு நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம நாடி வரணும் பேர் பப்ளிசிட்டிக்காக. இப்படி இருக்கிற காலகட்டத்துல உண்மையான தேடுதல் உள்ளவங்களை தேடி ஒவ்வொருத்தவங்களையும் எங்க தேவை இருக்குன்றத தெரிஞ்சு தேடுதல் இருக்கிறவங்களை வந்து ஒரே இடத்துல இணைச்சு அவங்களுக்கு எந்தவித அதாவது பொதுநல நோக்கம் சுயநல எண்ணமே இல்லாம இந்த மெய் உணர்வாளர்கள் அவரு பொறுமை, யாருக்குமே எங்கேயுமே இந்த அளவு பொறுமையா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ இருக்குது நிறைய சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷன் சென்டர்ஸ் எல்லாம். பொறுமையா ஒவ்வொரு செகண்டும் நம்ம கேட்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்ப பயந்துடுறோம். இப்ப திடீர்னு எனக்கு காணா நான் தீடினேன், எனக்குள்ள ஒரு பயம் பதட்டம், நம்ம ஏதாவது தப்பா பண்றோமோ அதனால நமக்கு இப்படி ஃபீல் ஆகுதோ. அதுக்குதான் ஒரு குரு வேணும்ன்றது. ஸோ குரு மூலியமா நம்ம போய் கேட்கும்போது நமக்கு வழி நடைப்படுத்துவாங்க, நீங்க சரியா பண்றீங்க இப்படி போங்க அப்படின்றது. இது ஒரு சந்தேகம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு கேரிங் எடுத்து டைமிங் எடுத்து உடனே ரிப்ளை பண்றாரு குருஜி. ஒன்னொன்னுக்கும் தீர்க்கமா ஒவ்வொருத்தவங்களும் தெளிவா எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி பொறுமையா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு இதுல வந்து சுயநல நோக்கம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நான் பெற்ற அந்த மெய் உணர்வு பிரபஞ்ச பேராற்றல் உலகத்தில் உள்ள வையகத்தில் உள்ள தேடுதல் உள்ள அனைவருக்கும் போய் சென்று அடையணுன்ற பொதுநல எண்ணத்தோட சுயநலம் இல்லாம ஒரு சேவையா எல்லாருக்கும் செஞ்சுன்னு இருக்காரு. உண்மையிலேயே வந்து பிரபஞ்சம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கு குருஜிய. அவங்க மூலியமா நம்மளாம் அதுல வந்து ஒரு சின்ன ஆழம் விழுது மாதிரிதான். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் எங்கேயோ ஏதோ இருக்குன்னு தேடாம எல்லா ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கும் நமக்குள்ளேயே நமக்கு தீர்வு இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற நிறைய இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணுது மெடிடேஷன். ப்ரெஷரு பிபி பதட்டம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். டென்ஷன் இருக்காது. முக்கியமா சமநிலையில நோக்கிற தன்மை வரும். ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ஹெவியா நம்ம எக்ஸ்பிரஷன் ஆகாம, அதே நேரத்தில் ரொம்ப சோகம் வந்தாலும் இடிஞ்சு போய் உட்காம எல்லாத்தையும் ஒரே நிலையில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற அளவுக்கு பக்குவத்தை நமக்கு கொண்டு வந்துடும். ஒரு பண்பட்ட நிலமா மாத்திடும். ஒவ்வொரு இதையுமே இந்த மெய் உணர்வோட நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குது. இந்த உணர்வு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைச்ச பொக்கிஷம் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ தேடல் உள்ளவங்களும் இருப்பாங்க. என்ற அளவு நம்ம என்ன செய்யணும்னா இப்படி தேடல் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிறைய பேரை இணைச்சு விட்டோமா பல பேருக்கு இது சென்று அடையிறதுக்கு அவங்க பலன் பெறறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த தருணத்துல நான் குருஜிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதுல இருந்துன்னு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு உணர்வுகள். இந்த உணர்வுலயே ஒன்றி இருக்கேன். இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா நெத்தியில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நெத்தியில குறு 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 குருன்னு ஒரு உணர்வு. அந்த உணர்வுலயே எது நான் செஞ்சாலும் எந்த செயல் செஞ்சாலும் எந்த ஒரு இதுலயுமே வந்து அந்த உணர்வோடயே இருந்தேன். எல்லார்கிட்டயும் பேசினாலும் கொண்டாலும் எனக்கு அந்த உணர்வு இருந்துகினே இருந்தது. ஆனா அந்த உணர்வு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டுன்னு அந்த உணர்வு இருந்துகினே இருந்தது. நெத்தியில இருந்த உணர்வு அப்புறம் எனக்கு வந்து
உச்சிக்கு, பிடரில, உச்சில இதுலலாம் எனக்கு அந்த உணர்வு இருந்தது. அந்த ஃபீல் இருந்துன்னே இருக்கும். அது எங்கெங்க இருக்குதோ அந்த குறு 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 குறுன்னு அந்த உணர்வு. ரொம்ப நல்ல உணர்வோட இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த மெடிடேஷன்ல எப்போதுமே இந்த உணர்வுல கவனிச்சுன்ட்டு நமக்கு கிடைக்கும். நானு ம் விடியகாலம் பிஃபோர் 3:30 டூ 5:00 வரைக்கும் மெடிடேட்ல உட்காருவேன். ஸோ அந்த மெடிடேஷன் அந்த அந்த நேரத்துல உட்கார்ற நேரத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ள பாயறத நம்மளால வந்து அப்சர்வ் பண்ண முடியும், உணர முடியும். நல்லா சில்லுன்னு ஒரு காற்று வந்து நமக்கு மேல அப்படியே இறங்குறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவு அவ்ளோ ஒரு நல்ல அற்புதமான அனுபவங்கள். இந்த மாரி மெய் உணர்வு எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் பல இதுக்கு நான் போய் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணவ. அதே மாரி வந்து முக்கியமா வந்து என்னன்னா, பக்தி மார்க்கம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றது, இதுல ஹார்ட் ஒர்க்கே இல்லாம இந்த உணர்வோட ஒன்றி உங்களுக்கு அது கிடைக்குது. இத வந்து எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஆம், வாய்ப்பளித்தமைக்கு இதுவரை பொறுமையா என் அனுபவ உரைகளை கேட்டவர்களுக்கும் வாய்ப்பளித்த குருஜிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.